தீர்ப்பாதான் ஆணவத்தை நீக்குவது. கதிராமம் ஹொந்தைத நல்லூர் ஹொந்தைது நல்லூர் ஹொந்தாய். இந்த சேவல் கொடியானது இன்று மாலையோட வந்து கலட்டம் தமிழ் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சூப்பர் நல்லூரும். ஓகே, வேலவன், முருகன், ஆறுமுகன், முத்துக்குட முத்து வாகனம். அதுல வந்து பூதகணங்கள் வந்து 4 பக்கங்களும். நல்லூர் தான் நல்லம். நல்லூர் தான் நல்லம். இதுல நீங்க பாருங்க, மணல் எல்லாமே குவிக்க வலிக்கிட்டோம். ஏன்னு சொன்னா அந்த திருவிழாக்காலம் வைரவருக்கான படையல் வந்து அம்மா வந்து படைச்சு கொண்டிருக்கிறார். 3 நாளைக்கு முதல் அழகான விஷயம் நடந்தது. அதை இன்றைக்கு வைரவற்ற இதில். வணக்கம் பிரபுகளே, நாங்கள் உங்களோட ஜால் பிரதர்ஸ். இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன சம்பந்தமாக இன்றைக்கு காட்ட போகிறோம்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் ஆலயத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான மகோத்சவம் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதோட இன்றைக்கு இறுதி நாள் உற்சவமான வைரவர் உற்சவம் தான் இன்றைக்கு நடைபெற போகிறது. மாலை திருவிழாவாக அது நடைபெறும். அது வெகு விமர்சையாக தான் நடக்கும். அதுக்கு முதல் இன்றைக்கு காலமேலே அங்கே என்ன நடக்கிறதுன்றதை காட்டுறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். யாராவது முதல் முறையாக எங்களோட சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமைச்சிட்டு பாருங்கள். தொடர்ந்து காணொலிக்குள்ள போகலாம். இன்றைக்கு வந்து வைரவ உற்சவம் நடைபெற போகிறது தானே, அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நடக்கும். என்னென்னு சொன்னால், சாமி வந்து வெளியில் இந்த தேரடி வீதியை வந்து கிழக்கு வாசலில் இருக்க தேரடி வீதியை வந்து ஒரு சுற்றின பிறகுதான் ஆலயத்தை ஃபுல்லாக சுற்றி வருவார். அந்த காட்சியை நீங்கள் பின்னேறம் பார்க்கலாம். அது வந்து அந்த வாகனமும் சற்றே கொஞ்சம் வித்தியாசமான வாகனமாக தான் இருக்குமா. ஒரு நாய் வாகனம். அதில் வந்து பூதகணங்கள் வந்து 4 பக்கங்களும் சூழ்ந்திருக்கும். அதில் வந்து தலையில் ஒரு சட்டி மாதிரி வச்சிருந்து அதில் வந்து அவருக்கான படையல்கள் எல்லாம் படைக்கப்பட்டு அதன் மூலம்தான் அந்த வீதி உலா வருவார். அந்த காட்சியை நீங்கள் பின்னேறம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை பார்க்குறதுக்கு கூட நிறைய மக்கள் இங்கே வந்து இன்றைக்கு பார்வையிடுவார்கள். அதை நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மேலே இருக்கிற அந்த சேவல் கொடி வந்து வாசலில் கிழக்கு வாசல் வீதியில் இருக்கிற அந்த சேவல் கொடி வந்து இன்றைய மாலைய தினம் அதோட அந்த சேவல் கொடியை எடுத்து வச்சிருக்கணும். அதோட வந்து ஃபுல்லாக அந்த மகோத்சவம் வந்து நிறைவு பெறதை தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதோட இங்கால பார்த்தீங்கன்னா சிங்கள மக்கள் நிறைய பேர் வந்திருக்கணும். அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணொலியில். இங்கால நிற்கிற இந்த மதகுருவோட என்ன மாதிரி இந்த நல்லூர் ஆலயம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி அவரோட கதைச்சு கொஞ்சம் காணொலியில் இணைச்சு கொள்ளலாமன் இருக்கிறோம். வாங்க அவர்கிட்ட என்ன மாதிரின்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். தமிழ் தெரியுமா? தமிழும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அண்ணா சொல்லுங்க, வாட்ஸ் நேம், உங்களோட பேர்? நம்ம தினியா மாத்திர தினியாய කොටපොළ ශ්‍රී සුබෝධාරාම විහාරාධිපති තලංගල්ලේ පුංචාර හාමුදුරුවෝ. How this Nallu temple? නල්ලු දේවාලය කියන්නේ නල්ලු දේවාලය බුද්ධාගමට සම්බන්ධ බුදුදහමත් එක්ක යන එකක් මේ දේවාලය කියන්නේ. හින්දුනේ ඒ අපිත් එක්ක එක හා සමාන යන මේ ආගමක් බුදුදහමත් එක්ක. ඒක නිසා ඒ සෑම පන්සලකම මේ දේවාල පිහිටවලා තියෙනවා. ඉතින් ඒක බොහොම වැදගත් එකක්. අපි කවුරු සමගින් සතුටින් බොහොම ලස්සනට අපේ හැමතැනම ගිහිල්ලා බලලා සොයලා වැඳලා පුදලා ඉන්න ඕන. ඒක තමයි ක්‍රමය. අපි කවුරු මිනිස්සු. මේකයි සතුටින් සමාදානයේ ජීවත් වෙන්න ඕන අපි. இங்க வந்ததை பத்தி எப்படி உணர்றீங்க? நல்லூர் බොහොම ලස්සන. බොහොම ලස්සන පරිසරයක්. මේව දියුණු කරන්න ඕන අපි ආධාර උපකාර කරලා. තව කදිරාමම් හොඳයිද නැල්ලූර් හොඳයිද? නැල්ලූර් හොඳයි. බොහොම හොඳයි. කාගේ දෙවියෝනේ. දෙවියෝ කියන්නේ අපි කවුරු මුදුන් මල්කඩින් වඳින්න පුදන්න කටයුතු කරන්න ඕන. ඒක කාටවත් තහනම කරන්න බෑ. බුදුදහමත් එහෙමයි, හැම දෙයක්ම එහෙමයි. කතරගම දී හාමුදුරුවෝ කියන්නේ අපේ දෙවිවරුනේ. අපි හැම දෙයක්ම යාඥා කළා කියලා අපේ දුක සැප බලලා අපිට තිබෙන ඇඟේ පතේ බඩේ කටේ මොළේ අමාරුකම් සියලු කරදර බාධක හිලියර බාධක මාරක බාධක සියල්ලක් නැති බං කළා සිතක් ශාන්තිය සලසන දෙවිවරුනේ. ඒක ஓகே, thank you. ஓகே. நல்லம். நல்லூர் කියන්නේ මොකද්ද? நல்லூர் හොඳයිද? නල්ල ඌර්. නල්ල කියන්නේ හොඳ. ඌර් කියන්නේ රට. ගම හොඳ ගම. නල්ල ඌර්. நல்ல ஊர். நல்லூர் நல்ல ஊர். நம்பர் 1 நல்லூர். சரி. කදිරාමම් හොඳයිද නැල්ලූර් හොඳයි? நல்லூர் තමයි හොඳ. හොඳ. හොඳ.
நல்லூர் தான். எனக்கு தமிழ் தெரியும். தமிழ். நான் தமிழ் தான் வளர்ந்தது. நல்லூர் தான் நல்லம். நல்லூர் தான் நல்லம். நல்லம் நல்லம். சுப்ரி. சுப்ரி நல்லூர். ஓகே, தேங்க்ஸ். ஓகே 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 ஓகே. அப்படியே இங்களை பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரி, போலீஸ்மா உயர் அதிகாரி ஒரு ஆள் தான் இன்றைக்கு வந்திருக்கிறார். அவரோட பாதுகாப்பு பலப்படுத்தி வந்திருக்கிற காட்சி நீங்கள் பார்க்குறீங்க. அவர் கும்பிட்டுட்டு இங்கால வெளிக்கிற காட்சி பாருங்க. எல்லாருமே ரெடியாகி அவருக்கான பாதுகாப்புகளை வழங்கி கொண்டிருக்கணும். இப்போ அவர் அந்த காரில் ஏறி தரிசனத்தை பெற்றுட்டு வெளிக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. முழுமையான பாதுகாப்போடு தான் அவர் வெளிக்கிட்டு சென்று கொண்டிருக்கிறார். இங்கால பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆலய வளாகத்துக்குள்ள பௌத்த மதகுரு வந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, பௌத்த பிக்கு அவர்கள் தான் வந்து கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் இந்த காணொலியில் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆலயத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறார். நிறைய சிங்கள மக்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கணும். இன்றைக்கு காலமே பாருங்க, எவ்வளோ நிறைய ஆட்கள் வந்து கொண்டிருக்கணும். உள்ளுக்கு இருந்து வர முழு பேருமே சிங்கள மக்கள் தான். சகோதர மொழி பேசக்கூடிய சிங்கள மக்கள் வந்து கொண்டிருக்கணும் வெளியில். அந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்போ இதில் நீங்கள் பாருங்க, மணல் எல்லாமே குவிக்க வலிக்கிட்டினோம். ஏன்னு சொன்னால் அந்த திருவிழா காலங்கள் முடிந்த பிறகு மண் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக குவிச்சு இதெல்லாம் அள்ளிடுவினோம். இனி இதில் ரோட்டில் ஒரு மணலுமே இருக்காது. உங்களுக்கு தெரியும், எங்களோட காணொலியை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நாங்கள் ஆயத்த மணிகள் எடுத்து போட்டுனாங்க. அப்போக்க இப்படி குவிச்சிருந்தவை அது ஃபுல்லாக மண் ஃபுல்லாக பரப்பி இருந்தவை. இப்போ இதெல்லாம் இனி கிள்ளிடுவினோம். அதெல்லாம் இப்போ அதுக்கான பணிகள்லாம் இப்போ நடந்து கொண்டிருக்குது. இப்படி அங்கால மிச்ச என்ன ஏற்பாடுகள் நடந்திருக்குது என்று சொல்லி பார்ப்போம். இப்படி இங்கால பாருங்க, அந்த ஆலயத்துக்குள்ளே போயில்லாத மாதிரி அந்த வேலிகள் எல்லாமே அமைச்சிட்டினோம். இப்போவே வச்சிட்டினோம். இதுகள் இனி இப்படியே தான் இருக்கும். அதோட இந்த முன்னுக்கு வச்சிருக்கிற அந்த மணி அடித்து உள்ளுக்கு வர அந்த உள் வாசல் நுழைகிற அந்த செட்டப் அது எல்லாமே எடுத்துருவேன். நான் முந்தியோட அதுகளும் நிறைவுக்கு வந்துடும். இந்த பாருங்க, இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோயிலுக்குள்ளே கோயிலாக இந்த இப்படி சும்மா இந்த திறந்து விட்டுருந்த இது எல்லாமே மூடிட்டினோம். அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட நாளைக்கு மூடப்பட்ட வீதிகள் எல்லாமே திறந்து விட்டுருவேன். நாளைக்கு வளமை போல் இந்த பாதையால் போய் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால பெரிய ஒரு உற்சவமாக நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க இன்னைக்கு கந்த சட்டி வரும். அது 6 நாட்கள் நடக்கும். அதுவும் இங்கே சிறப்பான பூஜைகளோடு நடைபெற்று கொண்டிருக்கும். அதோட சூரன் போர் எல்லாம் இருக்குது. அடுத்த பெரிய ஒரு திருவிழாவாக அது இருக்கும். இங்கால இருக்க அந்த சேவல் கொடியல் மற்றும் அந்த அலங்காரத்துக்காக வச்சுருந்த எல்லாமே இன்றையோட கலட்டி எடுத்துருவினோம். இன்றைய மாலை திருவிழா முடிவெற்றுவதோடையே இது எல்லாமே எடுத்துருவினோம். வளமை போல் நாளைக்கு நல்லூர் நோமலாக இருக்கும். இந்த ரோட் எல்லாமே அந்த வீதிகள் அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற ஐயா பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நல்லூர் கந்தன் திருவிழாவில் இந்த 25 நாளும் நாங்கள் அனுபவித்த செல்வம் என்ன செல்வம் என்றால் அருள் செல்வம். இந்த அருள் செல்வத்தால் தான் நாங்கள் பிறவியிலிருந்து விடுதலை பெறுவோம். உலகத்திலேயே சிவபூமியாகிய இந்த இலங்கையில் கொடிகட்டி ஓகோண்டி இருக்கிற அலங்கார சிற்பம் நிறைந்த சிங்கார கோயில் கொண்ட எங்களுடைய ஆறுமுக பெருமானுடைய மடித்து வைத்திருக்கிற அந்த திருவடியை நாங்கள் பிடித்தோம் என்றால் 25 நாளும் அவர்களுக்கு மறுபுறவி இல்லை. இவ்வளத்துக்கும் காரணமாயிருக்கிறவர் இன்றைய தினம் பைரவர் மலை என்று சொல்றார். வலு தேர் திருவிழா வலு உற்சாகம் நல்லா நிறைவாக நடந்தது. தேர் திருவிழாவில் என்ன நடக்குது என்றால் எல்லாரும் தேர் திருவிழாவுக்கு அடிபட்டு வருகிறோம். காரணம் என்னென்றால் தேர் திருவிழா தான் ஆணவத்தை நீக்குவது. ஒவ்வொரு ஊர்லேயும் கோயில் தீர்த்தம் என்றது அவர்களுக்கு அருளை கொடுப்பது. மறைத்தல், காத்தல், படைத்தல், அழித்தல், மறைத்தல் இப்படியான சக்திகளை ஒரே இடத்துல காணக்கூடிய உலகத்திலேயே அதி உன்னதமான ஆலயம் என்று சொன்னால் இந்த அலங்கார கந்தன் என்று போற்றப்படுற நல்லூர் கந்தன். அதிலே நாங்கள் 25 நாள், நேற்றோட 25 நாள் பூராயிடுது. 25 நாளும் ஒவ்வொரு விதமான தேரிலே
5 தடவை 5 தேர்களிலே வேலவன், முருகன், ஆறுமுகன், முத்துக்குளம், முத்திதர் முத்துக்குளவன், அத்தன் முத்தன் எங்களோட சிறப்பாக வந்தான். இன்றைய தினம் இந்த முருகப்பெருமானை துவக்கத்திலேயே பைரவர் பூசை செய்துதான் இந்த ஆலயத்தில் பூசை நடக்கும். அது இது உன்னதம். அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அவர் காத்தல் தெய்வம் என்று சொல்வார், எல்லாரையும் காக்குறோம். அவருடைய அனுக்கிரகத்தை பெற்றுத்தான் இந்த திருவிழா நடக்கிறது. அதிலே 64 விளையாடல் புராணத்தில் பைரவ பெருமானுக்கு அதி உன்னதமான புராணங்கள் இருக்கிறது. மதுரை மீனாட்சி சொக்கன ஆலயத்தில் எல்லாம் விநாயகர் பெருமானை எவ்வளவு கும்பிடுறோமோ அதே மாதிரி பைரவரை கும்பிடுவோம். அப்படியான பைரவருக்கு இன்றைக்கு இறுதியாக அன்றைக்கு துவக்கத்திலே பூசை கொடியேற்றத்துக்கு முதல் நாள் பைரவர்கிட்ட வெளியே வீதி கொண்டு அபிஷேகம் செய்து வீதி கொண்டு ஆலய வட்டாரம் பூலாகவும் சேவல் கொடி கிட்டத்தட்ட 108 சேவல் கொடிகள் ஆலய சுற்றாடலிலே அவற்றை அனுமதியோட காக்கிறதுக்காக நாட்டப்பட்ட ஒரு மிக சிறப்பான இன்றைய தினம் அவருக்கு நல்ல சிறப்பான அதி உன்னதமான ஓமத்திரவியங்கள் 108 ஓமத்திரவியங்களும் வச்சு தேவையான பஞ்சகௌவியங்களும் வச்சு அபிஷேகம் செய்து அவரை சாந்திப்படுத்தி அவரை இந்த திருவிதியில கலந்து முருகப்பெருமான் வெற்றி கொடியை தெரிகிற சேவல் கொடியாகி இருந்த 108 கொடிகளையும் அங்கே பின்னேறம் நிகழ்த்துறது இங்க நடைபெறும். அந்த அவர் பைரவர் இந்த ஆலயத்தில முருகனை காக்குவது போல் எங்களையும் தொடர்ந்து நல்லூர் கந்தனை காக்கும் பைரவர் எங்களையும் காக்க வேணும். ஏனென்றால் இந்த நாட்டில ரோட்டில போற வாரது பெரியான சிக்கல்கள். நல்லூரானை நினைத்து அலங்காரா நல்லூரா என்று சொல்லி நீங்கள் எங்க போனாலும் இந்த வாகன அடிபாடுகளிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம் என்று இது நான் கண்ட அனுபவம் சத்தியம் என்று சொல்லி நீங்களும் எல்லோரும் இன்றைய புனிதமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் தினம் பூந்துருத்தி தில்லக்கூத்தனை வழங்கி சிதம்பரம் தில்லக்கூத்தனுக்கு எவ்வாறு அபிஷேகம் நடக்குமோ அதே மாதிரி ஈழத்திலே பழனி முருகனுக்கு 3 நாளைக்கு முதல் அழகான அபிஷேகம் நடந்தது. அதை இன்றைக்கு பைரவற்றை இதில் பார்த்து நீங்களும் பைரவரை வணங்கி என்னாலும் காலை எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்தே தொழும்போதும் வேலும் அடியே உடலம் விழும்போதும் வேலும் திருச்செந்தூர் முருகா நல்லூர் கந்தா எங்களை இந்த உலக இந்தியர்களில் இருந்து உலகத்திலிருந்து துன்பங்களையும் இன்றைக்கு உலகியல் மான்மியங்களிலிருந்து காத்து உன்னுடைய திருவடிக்குள் வைத்து நாங்கள் போகும் பெருமெல்லாம் நாட்டிலே இருக்கிற துன்பங்களிலிருந்து நீக்கி எங்களை பாதுகாக்கணும். முருகப்பெருமான பைரவர் பாதுகாக்கொண்டும் பைரவனை பரமனை மைத்திரா என்று சொல்லி அவனை ஒரு கொள்தல்களிலே ஒன்றுவார் என்று சொல்லி அந்த பைரவரை நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு வணங்குங்கள், தொடர்ந்து வணங்குங்கள் என்று சொல்லி உங்களை பேச்சை இதில் கதைக்கிறதுக்கு ஏதோ எடுக்கிறதுக்கு கந்தன் அனுமதி கந்தனுக்கு நன்றி கூறி அலங்கார கந்தன் நல்லூர் கந்தனை வணங்கி பைரவ பெருமானை மந்தி உலக இருநல் நீக்கி சூரிய ஒளியத்தின் சூரியவானை நம்பி விடப்படுகிறேன். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா படையல் நடந்து கொண்டிருக்கு பாருங்க. வைரவருக்கான படையல் அம்மா படைச்சு கொண்டிருக்கிறத பாருங்க. அங்கே வைரவருக்கான பூஜையெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறத காட்டிக்கொள்கிறோம், பார்த்துக்கொள்ளுங்க. வைரவர் பொங்கலுக்கான படையல்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்குது, அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க.